கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாய் கிஷோர் ஆர்சிபிக்கு தேவையா ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய சேனல் சாய் கிஷோரை பத்தி பேசியிருக்காங்க. ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ட்ரேட் விண்டோ எப்போ வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு, ஆர்சிபி இனிமேல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஆர்சிபிக்கு ஒரு ஸ்பின்னருடைய தேவை இருக்கா இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் கேட்குற விஷயம் நியாயம் தானா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 இந்த வருஷம் பிறந்துருச்சுங்க. பிறந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஹார்ட் பிரேக்கும் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தான் மேபி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு ஃபைனல் இயர்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிளுங்க. பிகாஸ் இந்த T20 வேர்ல்ட் கப் அவங்க செலக்ட் ஆகிறாங்களா இல்லையாங்கிறதே கேள்விக்குறி. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கேட்டோம் அப்படின்னா என்னாலேயே கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன், நானே அனௌன்ஸ் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபார்மெட்டில் ஓரம் கட்டுறாங்க. உண்மையாலுமே பிசிசி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வரப்போற அப்கமிங் எந்த டூர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஓடிஐ T20 ஃபார்மெட்டில் அவங்க கிடையாது, டெஸ்ட் ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறதா சோகமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த இயர் ஹார்ட் பிரேக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் T20 வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டோர்னமெண்ட் இருக்கு, இந்தியன் பிரீமியர் லீக். ஸோ IPL 2024க்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ போன வருஷம் அதாவது 23 24க்கான ஏலம் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்துச்சு. அதில் எல்லா டீமுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பண்ணாங்கன்னு சொன்னோம். நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத விட டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஏலம் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாதுங்க. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் இவங்களோட பட்ஜெட் கம்மியாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க எடுத்த பிட்ச் எல்லாமே நச்சுன்னு வெறும் 15 கோடிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஒரு 3 பிளேயரை தூக்கி அப்படியே சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி ஏகப்பட்ட இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எனிவே ஃபைனலாக எடுத்த 2 பிக்குமே ஆசம் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ லாக்கி ஃபெர்கூசன் அண்ட் டாம் கரன் உண்மையாலுமே நல்ல ஒரு பிக் தான். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்ல ஃபெர்கூசனோ டாப்லியோ தான் காப்பாற்றி ஆகணும், இல்லைனா அல்சாடி ஜோசப் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஆர்சிபியோட எந்த யூனிட் இப்போ வீக்காக இருக்கு, ஹோல்ஸ் மிகப்பெரிய ஓட்டை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டிங் யூனிட் மேலே நம்ம கையே வைக்க முடியாது. தரமான பேட்டிங் யூனிட், டாப் 6மே பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமாக இருக்குது. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த மயங்க் தகர் இவங்கெல்லாம் ஆட் ஆகும்போது எக்ஸ்ட்ரா ஸோ அங்கங்கே கேமியா ஆடுற பேட்ஸ்மேன் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, லோம்ரோர் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இடையில ஆட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு டாப் 8 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் எங்களுடைய பவுலிங் யூனிட்ல சிராஜ், ஃபெர்கூசன் அது போக ஒருத்தரை ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 7 பேட்டிங் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஹோல்ஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக எது தெரியுது அப்படின்னா, பவுலிங் யூனிட்ல கண்டிப்பாக சிராஜ் இருப்பார், அப்படி இல்லைன்னா அது போக ஒரு ஃபாரினர் இருப்பார். அது வந்துட்டு ஃபெர்கூசனாக இருக்கலாம், டாப்லியா இருக்கலாம், அல்சாரி ஜோசஃபா இருக்கலாம். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லைன்னா 2 ஸ்பின்னர் தேவை. இவங்களை பொறுத்த வரைக்கும் யூனிட்ல பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பே எங்க தெரியுமா, இப்போ கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சகல வெளியில விட்டாங்க தெரியுமா. ஸோ அதுதான் மிகப்பெரிய தப்பே. அவர் ஆர்சிபிக்காக காலங்காலமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வடிச்சு கொட்டி இருக்கிறாரு. என்ன முடியுமோ தங்கிட்ட இருக்கிற மொத்த ரத்தத்தையும் வந்துட்டு வடிச்சு கொட்டி இருக்காரு. அப்படி இருந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுட்டாரு. ஸ்டில் அவர் ஆர்சிபிக்கு வரணும்னு ஆசைப்படுறாருங்க. RRல ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஆர்சிபிக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதானுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ரீசெண்ட் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தார். அதாவது எனக்கு ஒரு தடவை கால் பண்ணி கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்கவே இல்லை மேனேஜ்மெண்ட். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் லிஸ்ட்ல என் பேர் வரல. சரி ஓகே, அப்சன்ல நான் ரிட்டர்ன் போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் என்னால் எடுக்கல. பட் ஆர்சிபி எனக்கு ரூம் பண்ணி விட்டாங்க. அந்த நன்றி கடன் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அது தாய் வீடு மாதிரி ரொம்ப வந்துட்டு எனக்கு ஒரு பாண்டிங்கிறது இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னை வந்துட்டு அவங்க விட்டுட்டாங்கங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு சகல். ஆனால் அவர் ஒருத்தர் இந்த லைனப்ல இருந்திருந்தாருன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எப்படி ஒரு ராஷித் கான் தனியாக இருக்கிறாரோ அந்த ஒரு யானை பலம் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அவருக்கு அப்புறம் ஒரு பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்போ கூட மயங்க் தகர் இருக்காரு, பட் இருந்தாலும் அவர் பியூர் ஸ்பின்னர் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இப்போ ட்ரேட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க ட்ரை பண்ண வேண்டிய விஷயம், யார் யாரை ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்ததுனால சாய் கிஷோரை ஆர்சிபி ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற பிரச்சனை தான். ஆக்சுவலி இது 4-5 நாளாக போயிட்டு இருக்கு. என்னால் வீடியோ போட முடியல. இப்போ கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எஸ், கண்டிப்பாக ஆர்சிபிக்கு சாய் கிஷோர் தேவை. ஆனால் அவங்க சைட்ல இருந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதாங்க மிகப்பெரிய கேள்வியே. என்ன பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. 50-50 தான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுடைய லீடிங் ஸ்பின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா ராஷித் கானும், இன்னொரு பக்கம் நூர் அகமது. இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக 11ல் 2 பேருமே 2 ஃபாரின் ஸ்பின்னரோட தான் ஆட போகிறாங்க. பிகாஸ் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸுடைய ஆதிக்கம் தான் அண்ட் இந்தியன் பவுலர்ஸுடைய ஆதிக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. முகமது சமி இருக்காரு, மோஹித் சர்மா இருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த நூர் அகமது, ராஷித் கான் இவங்க 2 பேரோட போக போகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்தியன் ஸ்பின்னர் மேக்ஸிமம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. சாய் கிஷோருக்கு ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல
வந்துட்டு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டுட்டாரு. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ ஆனால் அவங்க கேட்டால் தருவாங்களான்னு ஃபஸ்ட்டு விஜய் சங்கர் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சாய் கிஷோர் பியூர் ஸ்பின்னர் ஆர்சிபி ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி கேள்வி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் விண்டோவை நான் மறுபடியும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ட்ரேட் விண்டோ அக்ஷனுக்கு முன்னாடியும் இருக்கும், அக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் அக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் யாரும் எடுக்கிறது இல்லைன்னு கேட்டால் அவங்க யார் கையிலையுமே பட்ஜெட் இருக்காது. ஒன்லி பிளேயர் ஸ்வாப் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு கேஷ் ட்ரேட் பண்ணாங்க. அதாவது வெறும் காசை மட்டும் கொடுத்து பிளேயரை வாங்கினாங்க. அவங்களுக்கு பதிலாக வேற யாரையும் ஸ்வாப் பண்ணல. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹர்திக் பாண்டியா வாங்கிட்டு யாரையுமே கொடுக்கல. இது பேர் தான் வெறும் கேஷ் ட்ரேட். வெறும் பணம் மட்டும் வாங்கிட்டு, அதாவது பணம் மட்டும் கொடுத்துட்டு ஒரு பிளேயரை வாங்கி வச்சுக்கிறது கேஷ் ட்ரேட். ஆனால் பிளேயர் ஸ்வாப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து ஒரு பிளேயர் அனுப்பிட்டு அங்கிருந்து ஒரு பிளேயரை வாங்கிக்கிறதா கேஷ் ட்ரேட். அதில் கொஞ்சம் அந்த பிளேயரோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 crore 2 crore அப்படிங்கிறது வந்துட்டு சேர்த்து கொடுக்கணும். இனிமேல் நம்ம பண்ண போகிறது கண்டிப்பாக பிளேயர் ஸ்வாப் மட்டும்தான். கேஷ் ட்ரேடுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் எல்லா டீம்லையுமே 25 பேருங்கிறது இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த டீம்லேருந்து ஒருத்தவங்களை வாங்க முடியாது. பிகாஸ் உங்கள் பக்கம் 26 24ன்னு சொல்லிட்டு அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிளேயர் ஸ்வாப் தான் அப்படிங்கிறத பண்ணி ஆகணும். ஸோ பிளேயர் ஸ்வாப் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பட்ஜெட்டும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஆர்சிபி கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு 1 crore plus கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது போக ஏதாவது ஒரு பிளேயர் அனுப்பிட்டு ஒரு பிளேயர் தான் வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஹிமான்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, லோம்ரோர் முதல் கொண்டு இருக்காங்க. அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களை அங்கே அனுப்பிட்டு சாய் கிஷோரை வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. ஆர்சிபி ஃபேன்ஸோட ஆசை மட்டும் இல்லாமல் 2-3 ட்ரஸ்டடான சோர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க, சாய் கிஷோர் ஆர்சிபிக்கு வராரா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ட்விட்டரில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்தால் அவங்களுடைய ஸ்பின் பவுலிங் யூனிட் நல்லாவே இருக்குங்க, மாற்றம் கிடையாது. மயங்க் தகர் ஒரு 2ல் போடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இந்த சாய் கிஷோர் அவர் போட்டாலும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வில் ஜாக்ஸை நீங்கள் 11ல் ஆட வைக்கணும். பிகாஸ் அவர் வந்துட்டு ஸ்பின் போடுவார். போன தடவை எப்படி ஒரு ஃபின் ஆலன் ஒரு பிரேஸ்வெல் ஸ்பின் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸ் தான் உள்ள வந்தாகணும். கேமரூன் கிரீனை ஆட வைக்க முடியாது. மிகப்பெரிய பிரச்சனை ஆர்சிபியோட யூனிட்ல இருக்கு. ஸோ இதனால தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கோவப்படுறது பிளேயர்ஸ் மேலேயோ விராட் கோலி மேலேயோ ஆர்சிபி மேலேயோ கிடையாது, அதோட மேனேஜ்மெண்ட் மேலே. என்ன யார் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்னா எடுத்த பிளேயரை 11ல் ஆட வைக்கிறதே மிகப்பெரிய கஷ்டங்க. வில் ஜாக்ஸ் கேமரூன் கிரீன் 2 பேரும் 11ல் ஆடுறது பாசிபிளே கிடையாது. என்னதான் மேக்ஸ்வெல் ஸ்பின் போடுவார் அப்படின்னா கூட வில் ஜாக்ஸ் அப்படிங்கிறது அவருடைய நீடும் தேவையாக இருக்குது. இப்போ ஸ்பின் பவுலிங்கோட அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வேறு யாருமே பியூர் ஸ்பின்னர் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த சமயத்தில் மயங்க் தகர் வந்துட்டு 100% நல்லா போடுவார்னு சொல்ல முடியாது. மேக்ஸ்வெலுக்கும் சில மேட்ச் அடி விழுக்கலாம். அப்படி வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஒரு 3வது ஆப்ஷனாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்காக கிரீனையும் வில் ஜாக்ஸையும் ஃபிட் பண்ணவே முடியல. ஸோ எப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக பியூர் இந்தியன் ஸ்பின்னருக்கு நீங்கள் போயிருக்கணுங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹோப் இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான் ஆர்சிபியை காப்பாற்ற போதுங்க. அதில் மாற்றமே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் மேக்ஸ்வெல் ஃபேப் டு பிளஸி ஆடி ஆகணும் அண்ட் ஃபெர்கூசன் வச்சுக்கலாம். 3 பேர் கம்பல்சரி ஆடி ஆகணுமா ஸ்டார்டிங் லெவலில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா போயிட்டு இருக்கும்போது நல்லா அடி வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆர்டருக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பின்னர் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வில் ஜாக்ஸ் எடுத்துக்கலாம். வில் ஜாக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 ஓவர் போட்டு செகண்ட் ஹாஃபில் பேட்டிங் அடிக்குவார். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பின்னர் தேவையில்லை, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இம்பாக்ட் பிளேயரை கிரீனை கொண்டு வந்தோம்னா 4 ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட்டுட்டு செகண்ட் ஹாஃபில் பேட்டிங் ஆடுவார். இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர் ரூலை மட்டும்தான் வச்சு ஆர்சிபி சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இப்போ மிகப்பெரிய சிக்கல். ஸோ ஹோப் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சாய் கிஷோர் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் விடுவாங்களான்னு தெரியல. மேபி இங்கிருந்து ஹிமான்ஸும் இந்த மாதிரியான பிளேயர் எல்லாம் போனாங்கன்னா அவங்க ஓகே அப்படின்னு வந்துட்டு சாட்டிஸ்ஃபையாக இருந்தாங்க. எங்ககிட்ட 100 அகமர் ரசீத் கான் சொல்லிட்டு 2 ஸ்பின்னர் இருக்காங்க, அது போக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா மட்டும்தான் அதை பண்ண முடியுமே தவிர, ஸோ மற்றபடி ஆர்சிபி நினைக்கிறது எல்லாமே நடக்காது. ஸோ இதுக்காக தான் தெளிவான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட யூனிட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சகல் எவ்வளோ பெரிய ஜெம்மை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மேனேஜ்மெண்ட். உண்மையாலுமே இந்த மேனேஜ்மெண்ட்டை அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன்லையாவது மாற்றணுமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.